குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் நான் கதைக்கிற கேக்குதா? ஓகே, லாஸ்ட் லெக்சர்ஸ் வரைக்கும் என்ன கடைசியா நடந்த லெக்சர்ஸ்ல என்னென்ன பார்த்துருந்தோம்டா, சாம்பிளிங் என்னென்னு செய்யறது, அதாவது மாதிரி என்னென்னு எடுக்கிறது, மாதிரி என்னென்னு எடுக்கிறது அண்ட் டைம் சீரீஸ் பற்றி பார்த்துருந்தோம். சரியா? இன்றைக்கு பார்ப்போம். இப்போ மாதிரி எடுக்கிறது என்ன, அங்க தரவுகள் அல்லது தகவல்களை சேகரிக்கிறது. அது தரவுகளை சேகரிக்கிறதுக்கு தான் மாதிரி எடுக்கிறோம். அந்த சேகரிக்கப்பட்ட தரவுகளை என்னென்று ப்ரெசென்ட் பண்றது. ஓகே, என்னென்று ப்ரெசென்ட் பண்றது. அது என்ன ப்ரெசென்ட் பண்றேன்னு சொன்னா, அது என்னென்று இப்ப மற்றவைக்கு விளங்குற மாதிரி காட்சிப்படுத்துறது. ஓகே, அந்த இடத்துல சேகரிக்கப்பட்ட தரவுகள், இப்போ சும்மா ஒரு கொஸ்டின் ஒன்று எடுப்போம். சும்மா ஒரு கொஸ்டின் ஒன்று எடுத்தோம்டா, சாம்பிள் சும்மா ஒரு வினாக்கொத்தொரு மாதிரிக்கு எடுப்போம். சரியா? ஓகே, கொரோனா வைரஸ் பற்றி ஒரு உளவியல் நிலைப்பாடு. இங்க என்ன ஒரு கருத்தை தந்திருக்கணும், அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? சரிதானே? அதே மாதிரி இப்படி ஒரு உங்களோட வயது என்ன, உங்களோட சம்பளம் என்ன, உங்களோட மாத கரண்ட் பில் எவ்வளவு, அப்படியான சில இதுல பாருங்க சுமார். ஓகே, சாரி, ஒரு மாதிரி வினாக்கத்துல இப்ப உங்களோட வயது அல்லது உங்களோட ஜெண்டர், ஓ உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அப்படியான சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் விட சார்ந்திருப்பீங்க. அதுதான் என்ன மாதிரியில இருந்து, அதாவது ஒவ்வொரு மாதிரியில இருந்து அப்படி ஒரு வினாக்கொத்தை கொடுத்து ஓ ஏதோ ஒரு முறையில தரவுகளை சேகரிச்சிருப்போம். சரிதானே? அப்படி சேகரிக்கப்பட்ட தரவுகளை என்னென்னு காட்சிப்படுத்துறேன்டா, உண்டு கிராஃப் வரைவுகளை மூலம் காட்சிப்படுத்தலாம். சரிதானே? கிராபிக்கல் ரிப்ரசன்டேஷன். அடுத்தது இந்த வரைவுகள் வந்து வேறையா, முதல் நாங்க படிச்ச அந்த XY ஆள்கூறுலான வரைவுகள் இல்லை, இது தரவுகள். எப்படி இங்கேயும் XY ஆள்கூறு தான், பட் இங்க தரவுகளை தான் நாங்க எப்படி வரைவாக்குறோம், இது கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, அடுத்தது எண்ணிலான அளவீடுகள். அது என்ன எண்ணிலான அளவீடுகள் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? சரி, இன்றைக்கு முதல்ல நாங்க எப்படி வரவுகள்ல ரிப்ரசன்ட் பண்றேன்னு பார்ப்போம். சரிதானே? எல்லா தரவுக்கும் ஒரே மாதிரியான வரவு கீற இயலாது. எல்லா தரவுக்கும் ஒரே மாதிரியான வரவு கீற இயலாது. அது என்ன வித்தியாசம், வரவுகளுக்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க தரவை ரெண்டா பிரிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு தரவுகளை ரெண்டா பிரிப்போம். அது என்ன ரெண்டா பிரிக்கிறேன்டா, ஒன்று
குவான்டிட்டேட்டிவ், மற்றது குவாலிட்டேட்டிவ். அது என்ன குவான்டிடேட்டிவ்? எண்ணிலான. எண்ணிலான மாறிலி மாறிலி, மற்றது தரத்திலான மாறிலி. இல்லது வகைப்படுத்தக்கூடிய மாறிலி. தரத்திலான அல்லது வகைப்படுத்தக்கூடிய மாறிலியா? கூடிய மாறிலி. இதை சொல்லுவோம் குவான்டிடேட்டிவ் வேரியபிள். அதாவது எண்ணிலான மாறிலி என்ன? குவான்டிடேட்டிவ் வேரியபிள். இது குவாலிட்டேட்டிவ் வேரியபிள். ஓகே, சரி. உங்களுக்கு தெரியும், கிளாஸ் நான் பார்த்துட்டேன். குவான்டிடேட்டிவ் என்றா என்ன, குவாலிட்டேட்டிவ் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி, உங்கள்கிட்டயே கேட்போம். குவான்டிடேட்டிவ் அல்லது எண்ணிலான இல்ல குவாலிட்டேட்டிவா என்று நான் வர்றத சொல்றேன். இப்ப நான் 2 மாறிலிய சொல்றேன், அது எதுக்குள்ள வருமானு சொல்லுங்க. இன்கம், ஓகே, இன்கம் அண்ட் கிரேட். ஓகே, இன்கம் அதாவது வருமானம், மற்றது கிரேட் என்று சொல்றது நீங்க எடுத்த புள்ளிகள்ன்றது மார்க்ஸ், கிரேட்ஸ் என்று சொல்றது நீங்க எடுத்த தரம். ஓகே, ஏயா பியா சியா டியா, கிரேட். இன்கம் எதுக்குள்ள வரும்? குவான்டிடேட்டிவ் ஓ குவாலிட்டேட்டிவ், அதாவது எண்ணிலானதா இல்ல தரத்திலானதா? எண்ணிலான. ஓகே, கிரேட்ஸ் தரத்திலான. ஓகே, சரிதானே? அப்ப எண்ணிலானது என்றது அந்த நம்பர்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கு, சரிதானே? சரி, இப்ப எண்ணிலானதுக்குள்ள ட்ரெண்ட் இருக்கு. ட்ரெண்ட் இருக்கு. ஒன்று என்ன? கண்டினியூஸ், அதாவது தொடர்ச்சியானது. கண்டினியூஸ். மற்றது என்ன? டிஸ்கிரீட். கண்டினியூஸ் என்ற தொடர்ச்சியான, டிஸ்கிரீட் என்றா எண்ணக்கூடிய. ஓகே, கவுண்டபிள் என்று சொல்லுவோம். சரியா? சரி, இங்க தரத்திலான மாறிலிகளுக்கு, அதாவது தரத்திலான தரவுகள், அதாவது உங்கள்ட்ட ஜெண்டர் கேட்கிறாங்க, இல்ல கிரேட்ஸ் கேட்கிறாங்க, சரிதானே? அல்லது டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டத்தை சேர்ந்த நீங்க, இல்ல எந்த யூனிவர்சிட்டி, வித் யூனிவர்சிட்டி யூ ஹேவ் ஸ்டடி, சரிதானே? இதெல்லாம் தரத்திலான மாறிலிகள். அப்படியானவர்களுக்கு நாங்க பாவிக்கிற வரைவுகள் வந்து பை சார்ட், பை சார்ட்டும், ஓகே, ஃப்ரீக்வன்சி டேபிள் பாவிக்கலாம். அது ஒரு அட்டவணை முறை தான். பட் இதை நான் பெருசா காட்சிப்படுத்தல யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃப்ரீக்வன்சி டேபிள் நோட் பண்ணி வைங்க.
சரிதானே? மீடுரன் அட்டவணையா? தமிழ்ல சொல்றது மீடுரன் அட்டவணை. பை சார்ட்ன்ற பை வரைவு. பை. ஓகே. அடுத்தது பார் சார்ட். ஓகே. பார் சார்ட். தானே? சரி. இங்க உதாரணத்தை பார்ப்போம். அதே மாதிரி கண்டினியூஸுக்கு நாங்க வரைகிறது ஹிஸ்டோகிராம். ஓகே. டிஸ்கிரீட்டுக்கு வரைகிறது பார் சார்ட்டா. பார். ஓகே. சரிதானே? சரி. இங்கே நாங்க உதாரணங்கள் மூலம் இதை விளங்கி கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஜெண்டர். ஜெண்டர் என்ற ஒரு கேள்விக்கு வந்த பதில்களை பார்ப்போம். இப்ப மேல் 25, மேல் வந்து 25, ஃபீமேல் வந்து 15 2 பேர். சரிதானே? மேல் 25 பேர், அதாவது 25 பேர் சொல்லியிருக்கேன் மேல் அண்டு. ஃபீமேல் அண்டு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்டா? 15. சரிதானே? இதை எப்படி ஃப்ரீக்வன்சி டேபிள், அதாவது மீடுரன் அட்டவணை. சரிதானே? மீடுரன் அட்டவணை இங்கிலீஷ்ல சொல்றேன்டா ஃப்ரீக்வன்சி டேபிள். இங்கிலீஷ்ல சொல்றேன்டா ஃப்ரீக்வன்சி டேபிள். சரிதானே? சில பல தரவுகள் இப்ப நான் இதுல இருந்து நேர கீரைக்க உங்களுக்கு சில பல என்ன இதுல தந்த தரவையே அப்படியே இவர் போடுறார் என்ற மாதிரி இருக்கும். தரவுகள் வந்து இப்படி இருக்காது உண்மையாவே. சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் என்னன்னு வருதாண்டு ஜெண்டர். ஜெண்டர் இங்கால ஃப்ரீக்வன்சி மீடுகள். ஃப்ரீக்வன்சி அதாவது தமிழ்ல மீடுரன். இது ஜெண்டர் அல்லது என்ன வகை. ஓகே. ஜெண்டர் மேல் ஃபீமேல். மீடுரன் வந்து எத்தனை பேர். சரிதானே? அப்ப இங்க 25 15 ஒரு 2 மினிட்ஸ் தாங்க.
சாரி சொல்றேன். அப்ப இங்க இந்த மீடுரன் அட்டவணையில என்ன வகை ஒரு இடத்துல போட்டு மற்றது மீடுரன் போடுவோம். அப்ப வகையில என்னென்ன வகை இருக்கோ அது இங்க வரும். சரிதானே? மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும். சரிதானே? அப்ப மேல் 25 பேர், ஃபீமேல் 15 பேர். அப்ப சிலர் வந்து கேட்கிறோம் என்ன இதுல தந்த தரவைத்தான் அப்படியே போட்டுறீங்களா? இல்ல. சில வேளை வினாக்கோத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒரு இதுல மொத்தம் எத்தனை வினாக்கொத்து குடுபட்டிருக்கு? 40. சரிதா? இந்த 40 வினாக்கொத்துலயும் ஒரு இடத்துல மேல் எண்ணும், இன்னொரு இடத்துல ஃபீமேல் எண்ணும். அப்படி 25 வினாக்கொத்துல இருக்கு. அப்ப இது உண்மையாவே தரவு எப்படி இருந்திருக்குமான்னு சொன்னா, சும்மா ஃபீமேலுக்கு F போடுறேன். அந்த கொஸ்டினேர்ல ஃபில் பண்ணி இப்ப நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் டேட்டா தரவு எடுக்க எடுக்க என்னென்னு வந்திருக்கும் இப்படி ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல் மேல் ரெண்டு தரவு வந்திருக்கும். அது எத்தனை தரம் உருவாயிருக்கு ரெண்டதை தான் இந்த மீடுறன்னு சொல்லும். அதாவது ஃபீமேல்ன்றது எத்தனை தரம் உருவாயிருக்கு மேல்ன்றது எத்தனை தரம் உருவாயிருக்குன்னு தான் இந்த மீடுறன் அட்டவணை தந்திருக்கு. இதே உங்களுக்கு கேள்வியில சும்மா இப்படி தந்திருக்கான்னு வைங்க. ஓகே, இப்படித்தான் உங்களுக்கு தரவு தந்திருக்கான்னு வைங்களேன். ஓகே, ரெட் கிரீன் ப்ளூ ப்ளூ இப்படி தந்திருந்தா நீங்க என்ன செய்யணும்? ரெட் எத்தனை தரம் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தரம் ரெட். ப்ளூ எத்தனை தரம்? 1 2 3 4 5 6 6 தரம் ப்ளூ. கிரீன் 1 2 3 4 4 தரம் கிரீன் அண்டு போடுறது. இதுதான் என்ன மீடுற அட்டவணைன்னு சொல்லுவோம். சரிதானே? இந்த மீடுறன் அட்டவணையில மேலதிகமா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பெர்சன்டேஜும் கணிச்சு போடுவோம். அது என்ன பெர்சன்டேஜ் கணிச்சு போடுறோம்டா? இப்ப 25ன்றது எத்தனை சதவீதம் இங்கால வேண்டாம், இங்க பெர்சன்டேஜும் கணிச்சு போடலாம். சரிதானே? அது என்ன பெர்சன்டேஜ் என்று சொன்னா இப்ப பாருங்க 25 மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? மொத்தம் இருக்கிறது 40. 40ல எத்தனை வீதம் 25 என்று பாக்குறேன். தர 100% சதவீதத்துக்கு போடுங்க. இதே மாதிரி ஃபீமேலுக்கு எத்தனை வரும்? 15 கீழ் 40 தர 100%. சரிதானே? அப்ப இது என்ன பெருமானம் பெருமாண்டா? 62.5 62.5% ஓகே, சதவீதத்துல பாய்க்க 62.5% 37.5% வரும். சரிதானே? இதான் ஃப்ரீக்வன்சி போலிங்க. நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்த பெர்சன்டேஜ் இந்த சைடுக்கு போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் அதை தாண்டி பை சார்ட் பார் சார்ட் சரிதானே. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு பை சார்ட். பை பை என்று சொல்றது ஒரு உங்களுக்கு பீஸா தெரியும் தானே. பீஸா அதாவது ஒரு வட்டமான இதுல நாங்க ஸ்லைசஸ் இருக்கிறது அது பீஸான்னு சொல்லுவோம். என்னட்டு வந்தா இட்டாலியன் லாங்குவேஜ்ல பிஐ பை என்ற வேர்டுல இருந்து வந்தது. அதே பை தான் இந்த பை. ஓகே, அப்ப இது என்னன்னு சொன்னா சாரி இந்த வட்டத்துல இந்த வட்டத்துல எப்படி நாங்க பிரிக்கிறது ரெண்டதுதான் அந்த பை சார்ட். அப்ப இங்க ஒரு புள்ளிய சுத்தி உள்ள கோணத்துல மொத்த கோணம் எவ்வளவு, ஒரு புள்ளிய சுத்தி உள்ள மொத்த கோணம் எவ்வளவு